வெல்கம் டு அவர் சேனல். ஃபைனல் இல்ல மசாலாவே இல்ல டேய் மீன் பொரிக்க மசாலா எங்கடா? இதுவே நாளை ஒட்டி போயிடும். டேய் இங்க அப்படி ஒடிக்காதடா. டேய் நான் வந்து மசால் கேட்டேன், மசாலா எங்கடா? மசாலா தான் சொல்றேன். டேய் மீன் வறுக்கிறதுக்கு மசாலா எங்கடா? 50 ரூபா கொடுத்துட்டு என்னடா பண்ணீங்க? 20 30 50 ரூபா செலவு வச்சுடா. ஒழுங்கா போய் மசால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டா. சிப்ஸ் தின்றதுக்கு 50 ரூபா கொடுத்து செலவு பண்ணுற. கை காசு போட்டு வாங்கினோம் போ. கம்பெனி காசு எல்லாம் தர முடியாது போ. A few minutes later. ஏய் சரி கவியா வந்தானா பாடுறா வரான்டா. மசாலா வாங்கிட்டு வந்து காமிச்சாதான் தெரியும். பாருண்ணா மீன் மசாலாவா சிக்கன் மசாலாவா கண்ணா? மீன் மசாலா இல்ல மீன் மசாலா தான் வேணும். சரி வா போலாம். இப்பதான் மிளகாத்தூள் வேற வேற என்ன தேவை? உப்பு மிளகாத்தூள் சக்கரெல்லாம் எடுக்க மாட்டான். என்ன உப்பு உப்பு மிளகாத்தூள் வேற கல்லமாவா? கல்லமாவனா டேய் நம்ம என்ன சமைச்சா சாப்பிட போறோம்? சமைச்சு சாப்பிடணும்ல. எனக்கு ஒரு ஐடியா. அரிசியை மிக்சியில போட்டு அரைச்சிட்டா மாவு வந்துடும்ல. அப்புறம் சுடுறது ஏய் மாவு இல்ல. சரி விடு, இருத வச்சு செய்யலாம். சார் மீன் மசாலா நாமளே வாங்கி வந்துங்க. என்னத்துக்கு அந்த மசாலா தேர்த்துங்க? ஏய் கலர் வரதுக்கு இந்த மசாலா போட்டுடலாமா? ரசம் மசாலா ஏய் ஃப்ரிட்ஜ்ல இருக்கும்னு நினைக்கிறேன் இது. இதெல்லாம் அறிவு வேண்டாம். போங்களாங்க. இது கூட நல்லா கழுவணுமா? 2 டைம் கழுவிட்டோம்பா. 3 டைம். பண்றான் வைக் ஆயிட்டோம். அடுத்தது மூட்டிக்கு ஒரு வேலை. மூட்டி வராங்க. நீ மீன் கழுவு பண்ணணுமா? நீ தான் பண்ணணும். நல்லா விட்டீங்க பண்ண முடியாது. மெதுவாவே பேசலாங்க. அப்பா வனிதா சத்தியமா சந்தோஷப்படுவா மீன் கழுவுல பார்த்தானா. ஏய் கிளீனா தான் இல்லையா மீன் பழம்? நல்லா அருமையா இருக்குது. வந்து போய் மணி நல்லா உட்கார. மணி எப்பறம் உட்கார மணி அவ்வளவு போடுற. பின்ன எவ்வளவுடா போடுறது? சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு காரத்தூள், உப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சமா போடு. தலைக்கு கூட நெக்கி பார்த்துட்டு வேணா போட்டுக்கலாம்னா போடுடா. ஏய் எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு உள்ள புறாடி. புளிஞ்சு விடுவாங்க. மீன்லாம் போட்டு இது போட்டு வணங்கி எடுத்து கட்டிட்டு போடணும். சதீஷ் நான் ஆர்வத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். எது எது ரெண்டாவதுன்னே தெரியாது பாரு பத்தியா. எவனா மசாலா கூட எலுமிச்சை பழம் போட்டு போறாடா. சதீஷ் நான் ஒரு ஆர்வம் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். பிஸ்கெட் போடலாம். எப்படி புதுசா போடலாம். நான் புதுசா செஞ்சு செய்யலாம். நல்லா இல்லைன்னா ஐடியா கொண்டு வரலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீ நெக்ஸ்ட் பாய் ஃபர்ஸ்ட். நான் பிஸ்கெட் சாப்பிடுறேன்.
ஏன்னா இது கொஞ்சம் கொட்டலாம் வேணாம், அப்பதான் கொஞ்சம் ஏய், இருடா ஒரு நிமிஷம். அவங்க அவசரத்துக்குலாம் இது பேச முடியாது. மைதா மாவு பேசுறீங்களா, கோதுமை மாவு பேசுறீங்களா? கார்ன்ஃபிளவர் மாவு. அதெல்லாம் கூட பேசலாம். கார்ன்ஃபிளவர் மாவுடா. ஏய் ஏய் அங்க தண்ணி ஊத்துன்னு கட்டில தண்ணி மாதிரி போயிடும் போது கொஞ்சமா அப்ப உப்பு கொஞ்சம் போடலாம். சதீஷ் நான் நக்கி பார்ப்பேன். எப்படி நல்லா இருந்தா காரமா தான் இருக்குது. நீ நக்கவே நாய் நக்கடா பண்ணுவேன் நக்கறப்போ. ஏய் நக்கவே இல்லை, நீ காக்கல உப்பு பத்தல் தானே. சொல்லலாம் சொல்லலாம். ஏய் என்ன இருக்குது என்ன இல்லன்னு சொல்லுடா. காரம் பத்தலையா உப்பு பத்தலையா போடு பண்ணி இப்பதான் நக்கி நிக்கிறான். நீ சொல்லு. மூஞ்சி க்ளோஸ் அப் காமிங்கப்பா. நீ போடு பண்ணி உப்பு. ஏ கொஞ்சமா என்னடா ஏதோ வந்துருச்சு போதுமா? கொஞ்சமா அப்படி போட. இன்னும் போட. உப்பு கம்மியா இருந்தா கூட உப்பு ஜாஸ்தியா? உப்பு ஜாஸ்தியா? உப்பு ஜாஸ்தி மிளகா தூளி உப்பு அள்ளி போட்டு வச்சுங்கிறாங்க. ரொம்ப துளி தின்ட்டு தண்ணி குடிச்சான். நீ கத்து எடுத்தோடனே ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கு போடுற முடியும்ல கையை மீட்டிங்க. ஏய் புல் மீன்கெல்லாம் நான் போடுறதுல எந்த அளவுக்கு அது மசாலா வந்தா அது பரட்டிக்கலாம். பேலன்ஸ் வந்து நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி புரியல. மீனுக்கு மீசக்கதான் வேண்டாமா? நம்ம இது நான் பத்தலாம் மீன் மசாலா போடுறேன். அதெல்லாம் அடுப்பு. ஏய் இது வெயில வைக்கண்டா இதுடா. ஆமா பின்ன மசாலா ஊறாமலே எப்படா மீன் நல்லா இருக்கா? அது தொட்டுன்னு போடு. என்ன வெகுலர் ஊற வைக்கிறது, வெகுல ஊற வைக்கிறது நல்லா இருக்கா? ஆனா நீ பயங்கரமா என்னமான எடுத்து மாதிரி ஒரு மூளை எங்களுக்கு வேணும். அது எங்க கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க வாங்கிக்கிறோம். டேம் கண்டாரு என்ன கண்ணாரு டேம் கண்டாரு உப்பு. ஏன் பால் உள்ள போனாங்க ஒன்றும் வெளியே வரல. எங்கிட்ட மைக் என் பால் நீட்டி படுத்துட்டா இருப்பா. ஏன்னா அது கொஞ்சம் காஞ்சதான் அதுல மசாலா ஊற டேஸ்ட் வரணும். இதெல்லாம் மேலகிற மசாலா எப்படி மேக்சிமம் மேல தின்ன மாட்டேன். நாய் காக்கா தான் தூக்கிட்டு போயிடும். கொக்கு தூக்கின்னு போயிடும். Later. later. அது பேர் சொல்லுண்ணா, அது பேர் சொல்லுங்க. தெரியாத கேமராமேன் எனக்கு தெரியுது, பாக்கணும் சொன்னான்ல. என்ன ஒண்ணு பாக்கணும் கேட்டாங்க.
வறுக்கணும் மறுக்கணும் மீனை போடுங்கள் வறுக்கணும். ஃபர்ஸ்ட் பீஸ் உழுதுப்பா. வா மூட்டி தட்டு எடுத்துன்னு வாப்பா. மீன் கடை போட்டுருவாமா? ஏடா அது எண்ணெய் பொரியல் ரிசிப்பு. எண்ணெய் வந்து அப்படி விடுதுப்பா. எண்ணெய் ஊற்றி போட்டாங்க. அது கல்லு நல்லா சூடாகி போடணும் கல்ல ஒட்டிக்காது. தெரியுதுனா இருனா எண்ணெய் திரும்பணவா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இரு கொஞ்ச நேரம் விடு, ஒரு 10 நிமிஷம் விடு. இருனா வேறா இங்க பாரு. நீ வேணா மசால் தனியா மீன் தனியா வந்துச்சு. அதுக்குதான் போனாரு. இருனா பேச்ச கேட்டாதான் அவன் போன் பேசுவான். வனிதா கிட்ட பேசுவான். மூர்த்தி ஆமா தேய்க்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தத்துக்கு ஒண்ணு வேணும்ல, வாழைக்கை. மூர்த்தியை விட்டு வாழைக்கை எடுத்துனாங்க. நல்லவனுக்கு புல்லும் பார்த்து பார்த்து பார்த்து. இப்ப பாரு கல்லு ஒண்ணு பெருசா கல்லு. நீங்க இன்னைக்கு மீன் வேக வச்சிருக்கீங்களா? ஏய் எப்பெல்லாம் எத்தனை தடை வந்தாலுமே டேய் உனக்கு சைக்கிள் வந்து அடிச்சுடுவான். கல்லு கல்ல ஆட்டியாதான் பொத்து நாள் வந்து போறான். இது நான் மீன் கடை வியாபாரி. மீன் டேய் இரியா துடுப்பு சரியில்லை. இப்பெல்லாம் இல்ல துடுப்பு சரியில்லை. வனிதாலுக்கா வனிதாக்குது. கார்த்திகா இருக்காது. இது கார்த்திகாக்கு. இது கார்த்திகாக்கு. இது வனிதாக்கு. இது யாருக்கு? யாரோ ஒரு நாட்டில் வரும்போது கொடுத்தாலும் நம்ம மீன் சாப்பிட முடியுமா? இது வனிதா மீன் தான் நல்லா சொன்னேன். அடுப்பு நல்லா எரியும். திரும்ப மாட்டேன் கார்த்திகா மீனா. அவ்வளோக்குமே இருக்குது மீன். கணக்கு பாத்துக்கோ. இது கார்த்திகாவா இது வனிதாவா? இது அதாவா எது வனிதா? இது இது நீங்க. இது கார்த்திகா. எது நானா? வனிதா கண்டு போய் பத்து பாக்கன்றீங்க. வனிதா மகளே நீ போன் பேசுனா நான் மாற்றவா? நீ வனிதா சாப்பிட்டியா? அது வேணாமா? வனிதால நான் சாப்பிட்டேனா? ஓ ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிட்டீங்களா? அவங்க ஆளுன்னு சொன்ன முன்னாடி புடிங்க போயிட்டேன். ஏய் அடுப்ப வந்து போச்சுடா. நல்லா ஊது. டேய் வாட்ட வர மாதிரி. இரு அந்த உள்ள இது இடிக்குது. இரு பிடிக்குது. டேய் இதுடா விக்கிற எண்ணியாவது இலக்கடா. எப்படிப்பா இருக்குது டேஸ்ட்? அவங்க பாப்பாலே திண்டியா மீனதாடா சொன்னா. பாவம் கவி சமைச்சு பாரு உக்காந்தானா இவ்வளவு மீனிய சுட்டுட்டேடா கவி. தள்ளிக்கோங்கோ. பாப்போம். உள்ள போகுதா? உள்ள Oh no!
அவன் பாத்துக்கா. எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு மீனை சுட்டு பொரிச்சு எடுத்துட்டான். பட்ட கஷ்டப்போலாம் இவனது. பட்டினி மட்டும் எங்களுது. நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் செக் பண்ணுங்க. நல்லா இருக்குது செய்யும்போது. நீ அவனு தான் சொன்னீங்க, என் மூஞ்ச பாக்குற. எடுத்துக்கிறேன். நைஸா நல்லாதான் ஒரு கிலோ வச்சுட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீன் சொல்ற வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து சொல்லுங்க. நல்லா திட்டலாம், டேஸ்டா இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் அடுத்தது நீங்களும் ட்ரை பண்ண பாருங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் வேணும். பாய்.